ஹை கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ எஸ், ஐபிஎல் 2024 செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் நடக்க போகுது. அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இப்படி கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நியூஸ் கன்ஃபார்மாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஏப்ரல் 19th ஜூன் 1 வரைக்குமே பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன்ஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் நமக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கேம் வந்து இருக்குது. அதாவது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 7th ஏப்ரல் வரைக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 21 மேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 31 நாளில், ஸோ அதாவது 22 மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் வருது. ஸோ அது வரைக்குமே தான் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்கும் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஸ்ப்ளிட் ஆஃப் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ எஸ், எலெக்ஷன் வரப்போது, நீங்கள் டேட் ரிலீஸ் பண்ணலை, ஓகே, ஆனால் மக்களுக்காக டேட் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாதியை மட்டும் ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி டவுட் இருந்துச்சு. ஆனாலுமே இப்போது துபாயில் வச்சுருக்கதா ஒரு லீக்ஸ் வருது. ஸோ நிறைய பிசிசிஐ வேலை பார்க்குறவங்க வந்து போயிருக்காங்க. அதாவது பிசிசிஐ அஃபிஷியல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நடத்தலாமா இல்லை துபாயில் நடத்துறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? சப்போஸ் பாசிபிலிட்டிஸ் அதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே என்னென்ன வென்யூஸ் இருக்குது, அந்த வென்யூஸில் வந்து எந்த மாதிரி அவைலபிலிட்டிஸ் இருக்குது, வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, அதை ஷிஃப்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்குறாங்க. ப்ளஸ் அந்த கவர்மெண்ட்லேயுமே பேசுவாங்க. எஸ் கைஸ், நமக்கு நல்லா தெரியும் துபாய் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து எப்படி அவங்க இன்னும் பீப்புள் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ துபாயில் நமக்கு இதுக்கு முன்னாடி 2020 நடந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இதுவே கொடுத்தாங்க தான், வரவேற்பே கொடுத்தாங்க தான். எஸ், நிறைய இந்தியன்ஸ் இங்கேருந்து அங்கே போய் பார்க்க முடியல. பட் டெலிகாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைவ்லவே போட்டிருந்தாங்க, டிவிலையும் மொபைல்லையும் நிறைய பேர் பார்த்தாங்க. அது இல்லாமல் யாருனால அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமோ, யாரால போய் பார்க்க முடியுமோ அவங்களாமே போய் துபாயில் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ 2020 வந்து பார்த்திங்கன்னா டெல்லி வெர்சஸ் மும்பை ஃபைனல்ஸ் நடந்துச்சு. அதுக்குமே ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு தான். பட் ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா கரோனா வந்துருந்துச்சு. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டிருந்தாங்க. லாக்டவுனில் வந்து பெருசாக ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருந்தாங்க. ஆனாலும் இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தனால அதை முடிக்கணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் அப்படியே மூவ் ஆச்சு. ஸோ காலை வரையற்ற ஒத்தி வைப்புன்ற மாதிரி ஒத்தி வச்சுருந்தாங்க. ஒத்தி வச்சதுக்கப்புறமா அதை பார்த்திங்கன்னா அப்படியே துபாயில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நடந்ததை விட இப்போ நடக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அந்தளவுக்கு ஒரு டிக்கெட்டை விற்றுருக்க முடியாது. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக விற்க முடியும். அண்ட் முக்கியமானது எலெக்ஷன் வந்திருக்கு இந்தியாவில். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ், லோக்கல் போலீஸ்மென்ஸ் எல்லாமே இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி இன் ஒன் ஸ்டேட், இது பார்த்திங்கன்னா அக்ராஸ் த வேர்ல்டு, இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன் பிக்கஸ்ட்டு எலெக்ஷன் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் தான் அதிகமான மக்கள் தொகை, இந்தியாவில் தான் இந்த மாதிரி ஜென்ரல் எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதுவும் இது லோக்சபா எலெக்ஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஸ்டேட்லேயுமே எலெக்ஷன் போகுது. ஸோ ஏப்ரல் 19th ஜூன் 1 வரைக்குமே போகுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாளுக்கு மேலேயே போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-11 நாள் வருது. ஓகே, ஒரு மே மாதம் ஃபுல்லாகவே எலெக்ஷன்ஸ் இருக்க போகுது. பட் இப்படி பார்த்திங்கன்னா மே 1 மே 30 வரைக்குமே எலெக்ஷன் இருக்குமானா அங்கங்கே இருக்கும் எலெக்ஷன். ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வச்சுருப்பாங்க. ஸ்டேட்லேயே 2-3 டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்ஸ் வர்றதுக்குமே சான்சஸ் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லை பாதிக்குமானா எஸ், நிச்சயமாக பாதிக்கும். ஏன்னா ஐபிஎல்லும் இதே டேட்ஸில் வருது. ஸோ இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 month அண்ட் 1.5 month வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஃபுல்லாகவே எஃபெக்டிவாக வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது எந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ அதனால் மைட் பி ஐபிஎல் 2024 கேன் மூவ் டு துபாய். ஏன் துபாய் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், ஏன் துபாய் எல்லா டைமும் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியஸ்ட் ஸ்பேஸ் ஃபார் இந்தியனே சொல்லலாம். ஸோ இந்தியாவிலேருந்து இங்கே பக்கத்துலேயே போய்
நம்ம அங்கே விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஸோ டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது ஃப்ளைட் டிக்கெட் சொல்கிறேன் நான். ஸோ இங்கேருந்து அங்கே போகும்போது அந்த கண்ட்ரியே அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் வந்து அங்கே நடக்குதுன்னா அவங்களுக்குமே ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் டு ஏர்ன் இன்கம். ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை வெல்கம் தான் பண்ணுவாங்களே தவிர்த்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸே இல்லை. ஸோ சொல்லப்போனால் அதை விட நிறையா டேக்ஸ் ரிடக்ஷன் எல்லாமே கொடுக்குறதுக்குமே சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா பிச்சுமே பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் சிமிலர் டு இந்தியன் பிச்சஸ்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தரோ பேட்டிங் பிச்சாக தான் முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே கன்ஃபார்மாக நமக்கு தெரியல. எஸ், சாட்டர்டே வரைக்கும், அதாவது லாஸ்ட்டு சாட்டர்டே வரைக்கும் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி மண்டே ஆகும். ஸோ மண்டேயில் வந்து மைட் பி அஃபிஷியல்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி நாளைக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பிஹைண்ட் த சினாரியோ வந்து நிறையா இது டிசைட் பண்ணணும். பட் லீக்ஸ் வர்றதுக்குமே நிறையா சான்சஸ் இருக்குது. லீக்ஸ் வந்தாலுமே நான் அப்டேட் உங்களுக்கு தரேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல்ஸ் எல்லாமே அவங்க ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இங்கே எத்தனை மேட்ச் நடந்திருக்கு, அங்கே எத்தனை மேட்ச் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குமே பிளான் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி கொடுத்துருக்க ஷெடியூல் நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. 5 மேட்ச் விளாண்டுருக்கணும் ஒவ்வொரு டீமும் சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்துமே நடக்குதா, மீதி இருக்கிற 9 மேட்சுமே ஒவ்வொரு டீமுக்குமே துபாயில் நடக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ துபாயை தவிர்த்து மற்ற ஏதாவது கண்ட்ரி சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் வேர்ல்டு கப் வருது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 கண்ட்ரிஸ் போக முடியாது. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்ட்ரீஸில் இல்லை. ஸோ நம்ம ஸ்ரீலங்காவோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்லேயோ கனெக்ட் பண்ணலாம். பட் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை அவங்க ஆர்கனைஸ் பண்ணுற அளவுக்கு கண்ட்ரி இல்லை. மைட் பி பாகிஸ்தான் போகலாம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்கே வாய்ப்பே இல்லை. அண்ட் பாகிஸ்தான் பிளேயர்ஸே நம்ம ஐபிஎல்குள்ளே அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வராததுனால நிச்சயமாக பாகிஸ்தான் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ சொல்லப்போனால் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா கூட 1 or 2% சான்ஸ் இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது துபாயில் வந்து நமக்கு எல்லாமே ஈஸியாக விசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கே தண்ணி கிடைக்கலனாலும் அதை அவங்க எப்படி ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது பெரிய ஒரு விஷயமாகவே இருக்குது. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா துபாய் நல்ல ஒரு சப்போர்ட்டே பண்ணுவாங்க ஃபார் ஐபிஎல். ஸோ நாட் ஒன்லி ஃபார் ஐபிஎல், இந்தியன் கவர்மெண்ட்டுக்குமே அவங்க ரொம்பவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்து அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை நல்லாவே நடத்துவாங்க. ஸோ தட் ஐபிஎல் 2024 அங்கே செகண்ட் ஹாஃப் நடக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போ பிகாஸ் நிறையா பெரிய பெரிய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இது ரிலேட்டடாக தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி மண்டேன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து அதை கவர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி அஃபிஷியல் நியூஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆர் லீக்ஸ் ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐபிஎல் ஃபேன் இல்லை கிரிக்கெட் ஃபேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நியூஸ் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிரிக்கெட் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதுலேயுமே பெல் ஐக்கான் இல்லை ஆல் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற போஸ்ட்டுமே உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம் அண்ட் என்டர்டெயினும் ஆகலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.